ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம 5th டே ஆஃப் சீரீஸ் 25ல இருக்கோம். இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸசைஸும் பேக்ல இருக்கிற ஃபேட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸா போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு லாஸ்ட் டே. இதுவும் பாத்தீங்கன்னா கீழே மேட்ல கவுந்து வச்சு, அதாவது அனிமல் ப்ரோஸ்ல இருந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஈஸியான எக்ஸசைஸ் தான், யார் வேணாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துட்டு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட். இப்படி ஒரு மேட்ல அனிமல் போஸ் எடுத்துக்கோங்க, கையை பிரிச்சு வச்சுக்கோங்க, காலை இந்த டிஸ்டன்ஸ் பிரிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காலை மட்டும் தூக்கிட்டு கீழே கொண்டு வாங்க நிதானமா. இது மாதிரி 5 தடவை பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்படிதான். 3 4 5. அடுத்த கால் மாத்திக்கோங்க. 1 2 3 4 5. இது பண்ணதுக்கு அப்புறமா ஆல்டர்னேட்டா ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. 1. இப்ப அடுத்த கால் 2. இது பண்ண வந்ததுன்னா ஒரு 5 தடவை பண்ணி பார்த்துட்டு அடுத்த வேரியேஷன் போலாம். 4 6 7 8. கால் எவ்வளவு தூக்க முடியுமோ தூக்குங்க. டோஸ் மேல பார்த்த மாதிரி போங்க, அப்பதான் நல்லா ஸ்டிச் பண்ண முடியும். 9 10. இது பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கவுந்து காலை தூக்குறோம் இல்லையா, கீழே இறக்கி தரையை டச் பண்ணக்கூடாது. ஸ்பேஸ் இங்க இவ்வளவு இருக்கணும். அதுக்கப்புறம் மேல வரணும். ஓகே, இதுதான் அடுத்த வேரியேஷன். 5 தடவை ஃபுல்லா பண்ணி முடிக்கிற வரைக்கும் தரையை டச் பண்ணாம பாருங்க. தரையை நான் டச் பண்ணல, மேல போயிட்டு கீழே வந்துருங்க. இப்போ 5 டைம்ஸ் முடிச்சாச்சு. அப்புறம் தரையில வச்சுக்கணும். இது மாதிரி அடுத்த காலும் பண்ணணும். 2 கையும் தரையில வச்சுதான் பண்ணணும். உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறதுக்காக கையை இப்படி வச்சேன். ஓகே, அதர்வைஸ் இப்படி கையை 2த்தையும் பதிய வச்சுக்கோங்க. காலை தூக்கிடுங்க. 1 2. தரையில முட்டி படக்கூடாது. 4 5. ஓகே, பாத்தீங்கன்னா கேப் இருந்தது முட்டிக்கும் தரைக்கும். ஓகே, இப்ப காலை கீழே வச்சிடலாம். அவ்வளவுதான். சோ இதுக்கு அடுத்த இன்னும் டிஃபிகல்ட் வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க. இப்படி காலை வச்சுட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. டவுன். அடுத்து திருப்பியும் 1 2 3 4 5. டவுன். 1 2. நல்ல காலை எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்குங்க. 4 5. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் 5 தடவை பண்ணலாம். ஓகே, 5 கவுண்ட்ஸ் பண்ணிட்டு கீழே இறக்கலாம். திருப்பி மேல 1 2 3 4 5. டவுன். இப்ப அடுத்த கால் 1 2 3 4 5. டவுன். 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 லாஸ்ட் ஒரு ரவுண்ட். 1 2 3 4 5. டவுன். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்த ஒரு வேரியேஷன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கால் பின்னாடி தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட்ல செஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு வரணும். அதுவும் ஏர்லயே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேணா நீங்க முடியலன்னா தரையில காலை வச்சுட்டு முன்னாடி போயிட்டு திருப்பி தரையில காலை வச்சுட்டு பின்னாடி வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லா பின்னாடில இருந்து முன்னாடி போக பாருங்க. எப்படின்னா பாருங்க, இப்படி அனிமல் போஸ் வந்துடுறோமா, காலை மேல எடுத்துட்டு கீழே வந்து ஃப்ரண்ட்ல காலை வச்சுட்டு திருப்பியும் மேல. கீழே வரவே கூடாது கால். 2 3. எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ பண்ணலாம். 4. நீங்க தலையை கீழே பாத்தீங்கன்னா இன்னும் கீழே போக முடியும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தலையை மேல வச்சிருக்கேன். பாருங்க, ஃபுல்லா இப்படி சின் போய் செஸ்ட டச் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ரிலாக்ஸ். முடியாதவங்க இங்க பாருங்க, இப்படி போயிட்டு தரையை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்துட்டு தரையை டச் பண்ணிட்டு திருப்பியும் மேல போங்க. இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஈஸி வேரியேஷன் இது. 1. இப்ப நான் தரையை தொடாம தான் வரேன். 2 3
4, 5. ரிலாக்ஸ். ஓகே, அவ்வளவுதான். இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு இங்க சேர்ந்து இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். காலை நல்லா டோன் பண்ணி ஸ்லிம் டவுன் பண்ண முடியும். அதனால நான் இந்த சீரீஸ்ல பண்ணி காமிச்சிருக்கேன் 5 டிஃப்ரெண்ட் டே எக்ஸசைஸையும் ரெகுலரா பண்ணிட்டே வாங்க. இங்க இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைச்சு நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும் கால்களை. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்த நாள் ஃபுல் சீரீஸோட எல்லா எக்ஸசைசஸையும் சேர்ந்த மாதிரி பண்ணி காமிக்கிற நாள், அதாவது ரேப் அப் டே, நான் அதை வந்து பண்ணி காமிப்பேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY 50.